ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டியான ஒரு ப்ரொடக்டிவான சண்டே ஃபேமிலி அவுட்டிங் vlog தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹலோ. ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு தான். ஸோ நான், வினோத், குழந்தைங்க அண்ட் மதர்-இன்-லா வந்து இப்போ நாங்கள் கொடிஷியாவுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சண்டே, எனக்கு போன சண்டே ஆஃப்டர்நூன் தான் நாங்கள் வந்து இங்கே வந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கர்ஸ் எக்ஸ்போ ஒன்று வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ கொடிஷியாவில் வந்து ஸோ அதை வந்து மெயினாக வந்து பார்க்கலாம். ஏன்னா நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் திரும்பி சொல்லிக்க விரும்புகிறேன். நான் வந்து பேட்டர் பேக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போவும் கொஞ்சம் சில ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு அண்ட் க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த எக்ஸ்போக்கு போனோம். ஆனால் போன உடனே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். ஏன்னா நிறைய எக்ஸ்போஸ் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து நடந்து ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா A&B ஹாலில் தான் வந்து இந்த எக்ஸ்போ வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் எனி பிஸ்னஸ் ஆர் ஏதாவது ஒரு திங் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆட்டோமொபைல் வாங்குறீங்க, கார் ஆர் எனி திங், நீங்கள் அதை வாங்கும்போதுன்னு இந்த மாதிரி ஆட்டோ எக்ஸ்போஸ் நிறைய போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இதுக்கு நீங்கள் போடணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து A&B ஹால் டோட்டலி வந்து இந்த பேக்கர்ஸ் எக்ஸ்போ வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து எவ்ரி இயர் நடக்கும். அதில் இந்த வருஷம் தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் சரி நம்ம போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே வந்து போயிருந்தோம். போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த எக்ஸ்போக்கு வந்து வந்திருந்தாங்க. அது போக நிறைய மற்ற எக்ஸ்போஸ்க்கும் வரவங்க இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு விதமான ஃபேர்ஸ்க்கும் வந்து அவங்க போகிறாங்க. ஸோ இது வந்து பேக்கர்ஸுக்கு மெயினாக, நாட் ஒன்லி பேக்கர்ஸ், நீங்கள் உள்ளே போகும்போது தெரியும் நிறைய கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது உள்ளே போகணுன்னா நம்ம டேரெக்டாக போக முடியாது. நாம் போயிட்டு இது வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் இருந்தது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் போயிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போகும்போது விசிட்டர் பாஸ் வந்து நம்ம வாங்கணும். எனக்கும் கொஞ்சமே அனாயிங்காக இருந்தது. ஸோ போய் நின்று கூட்டத்தில் வாங்கி போகணுங்கிறது மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சது இது ஆன்லைன்லேயும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அந்த ஐடியா இல்லாததுனால நம்ம அங்கே போய் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். இல்லைன்னா இந்த மாதிரி போகும்போது ஆல்ரெடி இது மாதிரி நமக்கு வந்து நிறைய இது கிடைக்கும். ஆன்லைன்லேயே வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த எக்ஸ்போவில் நான் பார்த்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி இருந்தது. ஸோ பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ லைக் ஃப்ரீசர், ஒரு கிச்சனுக்கு தேவையான ஒரு ஃப்ரீசரு, பேக்கிங் இது வந்து பெரிய பெரிய சைஸஸில், அதாவது பெரிய யூனிட்ஸ்க்கு வந்து ஃபேக்ட்ரி யூனிட்ஸ்க்கெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான அவன்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி ஷோ இதுக்கு வைக்கிற அந்த டேபிள்ஸு, ஒரு பேக்கரியில் நம்ம வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி டேபிள்ஸு, ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்சர்ஸு. ஸோ பேசிக்காக நம்ம ஒரு பேக்கரி வச்சா என்ன தேவைப்படுமோ அந்த மிஷினரிஸ் எல்லாம் நீங்கள் ஒரே இடத்துல வந்து பார்க்க முடியும். அதுக்குண்டான ஐட்டம்ஸ் எல்லாமே. அது போக சில கிச்சன் ஐட்டம்ஸுமே இருந்தது. ஸோ இதெல்லாமே நமக்கு ஒரு அவசியமான ஒன்று ஆஸ் அ பேக்கர் வந்து. பட் நம்ம இது வந்து பெரிய யூனிட்டில் இருக்குது, இதுலேயே ஸ்மால் சைஸஸ்லேயும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கி நம்ம ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே போகும்போது என்னென்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இதே மாதிரி நிறைய வேறு எக்ஸ்போஸ் இருக்கும்போது உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருந்ததுன்னா போனீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே எல்லாமே கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேரி பேக்ஸ்லேருந்து ஒரு கேக் போர்ட்லேருந்து கேக் ட்ரேஸு, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது பார்த்திங்கன்னா பாக்ஸஸ்ஸு. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியாதது, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. நம்ம போய் கடையில் வாங்குவோம். பட் இது வந்து டைரெக்டாக மேனுஃபேக்சர்கிட்டயே நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ அதுதான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே போகும்போது நான் வெறும் கேக் எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும் தான் நான் நினச்சேன். ஆனால் உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சது நிறையவே அங்கே இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னு. ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ லன்ச் டைம் போயிட்டு அங்கேயே வந்து பின்னாடியே கெஃபெட்டேரியா இருந்தது. அங்கே போயிட்டு இந்த மாதிரி பேக்டாகவே வந்து நமக்கு என்ன சொல்கிறது, லெமன் ரைஸ், மஷ்ரூம் பிரியாணி, அப்புறம் கர்ட் ரைஸ், இந்த மாதிரி நமக்கு ஃபுல் பேக்டு லஞ்சே இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் அதை வாங்கி எங்கள் லஞ்சை முடித்தோம்.
அதுக்கப்புறம் முடிச்சுட்டு சரி போகலாம் அப்படிங்கும்போது அங்கே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு நமக்கு வீடுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணுன்னா இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர், நாட் ஒன்லி வீடு, ஆஃபீஸ், ஸோ எனிதிங். ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு தேவையான இன்டீரியர்ஸ்க்கு எக்ஸ்டீரியர்ஸ்க்கு தேவையான அந்த விஷயங்களும் ஒரு எக்ஸ்போ போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம அதையும் போய் பார்ப்போம், நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே ஃபஸ்ட்டு போனோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் இல்லை வீடு வாங்குகிறோன்னா அதுக்கு தேவையான அத்தனை ஐட்டம்ஸ் லைக் ஃப்ரம் ஆரோலேருந்து உங்களுக்கு ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து டிவி, கார், ஈவன் அது கூட இருந்தது. ஸோ கட்டுமானத்துக்கு தேவையான அந்த ப்ராசஸ்ஸு, ஸோ நமக்கு பேசிக்கலி டைல்ஸ், ஸோ ஒரு பேசிக்காக நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து அங்கே கிடச்சிது. இதையும் அதே மாதிரி தான் நம்ம என்ட்ரி உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போய்க்கலாம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீட்டு இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர் சம்மந்தமான விஷயங்கள் அத்தனையுமே அங்கே இருந்தது. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ், நிறைய கான்டாக்ட்ஸ், நிறைய வெண்டார்ஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி எக்ஸ்போஸ்க்கெல்லாம் போகும்போது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்க்காவோ இல்லை நீங்கள் பர்சனலாகவோ நீங்கள் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி எக்ஸ்போஸ் வந்து அடிக்கடி போங்க. எங்களுக்கே இது வந்து அவ்வளோவா தெரியல. ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி எக்ஸ்போஸ்க்கெல்லாம் போகலான் இருக்கோம். நிறைய நாலேஜ் உங்களால் வந்து அங்கே கெயின் பண்ண முடியும். ஸோ அதுதான் வெரி மச் இம்பார்ட்டன்ட். யூ கெயின் சம் கைண்ட் ஆஃப் நாலேஜ். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே மாதிரி போய் விசிட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ப்ரொடக்டிவாகவும் இருக்கும். எங்கள் சண்டே இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு சும்மா இருக்கிறத விட இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நாலேஜும் கெயின் ஆகும், உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரியும் உங்களுக்கு வந்து ஆகுது. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கட்டும்னு இந்த வீடியோ நான் வந்து எடுத்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.